வணக்கம் நேயர்களே, இது உங்களின் திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசு விவாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தெலுங்கானா விவகாரம்தான். ஏற்கனவே நமது திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் தெலுங்கானா பிரச்சனை குறித்து ஒரு 2 முறை நாம் விவாதம் நடத்தியாயிற்று. இருப்பினும் தற்போதற்கு எப்படி தெலுங்கானா மக்கள் தங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்து போராடி அதை ஓரளவு மத்திய அரசை இசைவு பெற வைத்தார்களோ, அதே போல் இப்போது சீமாந்திரா, ராயலசீமா போன்ற கடலோர பகுதியில் உள்ள பிற ஆந்திர மக்களும் ஒன்றிணைந்த ஆந்திரம்தான் வேண்டும், தனி தெலுங்கானா கூடாது என்கின்ற கோரிக்கையை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்துதான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். தனி தெலுங்கானா வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அங்கு அரசு மின்நிலைய ஊழியர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட ராயலசீமா, ஆந்திர கடற்கரையோர பகுதிகளே இருளில் மூழக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விசாகப்பட்டினம் துறைமுகம் மற்றும் விமான நிலையங்கள் கூட மின்சாரம் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு அபாய சூழலில் இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்துக் கொண்டு இருக்கிறது. அங்கு மத்திய காவல் படை வந்து இறங்க வேண்டும், வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நடுவண் அரசு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ், பிஜேபி, தெலுங்கு தேசம், ராஷ்டிரிய அங்கு இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் போன்ற பல்வேறு கட்சிகள் அங்கு வந்து மத்திய அரசை குறை சொல்வதாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் இங்க அரசியல் நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு, மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இங்கு நடவடிக்கை எடுக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தேசிய கட்சிகளுக்கு எப்போதும் போல் இந்தியா முழுவதும் ஒரே நிலைப்பாடு இல்லை என்பதையே இந்த தெலுங்கானா விஷயத்திலும் நாம் காண முடிகிறது. காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா பகுதியில் வேறு விதமாக பேசுகிறது, இங்கு ஒரு ஒருங்கிணைந்த ஆந்திரம் பகுதியில் வேறு விதமாக பேசுகிறது. அவ்வாறு பேச அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது போன்ற சூழலில் நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்துதான் இன்று நாம் திறன்பட பேச இருக்கிறோம். நமது விவாதத்தில் இந்த பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் காமாட்சி நாயுடு அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் ஒய்எஸ்ஆர் கட்சியினுடைய சேர்ந்த சீனிவாச ரெட்டி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த பசுபதி தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்று நாம் திறன்பட பேச இருக்கிறோம். சார், இன்னைக்கு இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா தெலுங்கானாங்கிறது ஒரு தேவையான விஷயம். இது எங்கள் பகுதி ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்று நீங்கள் சுதந்திரம் அடைந்ததாக சொல்கிறீர்களோ, அந்த காலகட்டத்திலிருந்தே தெலுங்கானா பகுதி என்பது ஆந்திராவின் ஒரு அங்கமாக பார்க்கப்படுவதே இல்லை, எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதே இல்லை. ஆகால் இந்த தனிமாநிலம் கேட்டு நாங்கள் பல்லாண்டு காலமாக போராடி கொண்டு இருக்கிறோம். அதன் விளைவாக தான் இந்த போராட்டம் எங்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதே அளவுக்கு வீரியமுக இப்போது ஒருங்கிணைந்த ஆந்திரம் வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இதுல வந்துங்க 1957 மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. அப்போ ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாமே சேர்ந்து யுனைடடா சவுத் இந்தியான் தான் ஒரே மாநிலமாக தான் இருந்தது. 1957 மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது அப்போ தனி மாநிலம் தெலுங்கானா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பயே அதை வேண்டான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியாச்சு. தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களுக்கு மொழிவாரி ராஜ்யங்கள் தான் பிரிக்கப்படுமே தவிர தனித்தனியாக பிரிக்கப்பட மாட்டாதுன்னு கரெக்டா சொல்லி தான் அன்னைக்கு நேரு இருந்த காலங்கள்லயே அதை ஆந்திரான்னு சொல்லி ஒருங்கிணைந்த ஆந்திராவா உண்டு பண்ணாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க காங்கிரஸ் கட்சி சில தவறுகள் செய்தது. அது என்ன தவறுன்னு சொன்னா, அந்த தெலுங்கானா கேட்கக்கூடியவங்களோட சேர்ந்து இவங்க கூட்டணி வச்சு, கூட்டணியில ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தனி தெலுங்கானா அமைக்கிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பலவாறு கேட்டு பார்த்தாரு. அவர் அந்த அமைச்சரவையில மந்திரியாவும் அது கொஞ்ச நாள் மந்திரியாவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அதை கையில எடுக்கலன்னு ஒண்ணு அவரு மறுபடியும் மந்திரி பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கு காரணம் முழுக்க காங்கிரஸ் தலைமை சில கருத்துக்களை முன்வைத்து அதை செய்யறாங்க. ஆனா சில நேரங்கள்ல அது தோல்வியிலும் முடிஞ்சிருது, சில நேரங்கள்ல வெற்றியில முடிஞ்சிருது. ஆனா இப்ப அவங்க எடுத்த காரியம் இது தோல்வியை தான் முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டீங்கன்னா,
தெலுங்கானாவை பொறுத்த மட்டும் மொத்தமே அவங்களுக்கு எம்எல்ஏன்னு எடுத்தீங்கன்னா 103 எம்எல்ஏ இருக்காங்க. மாவட்டம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் இருக்கிற மாவட்டம் 23 மாவட்டம். 23 மாவட்டத்துல அவங்களுக்கு 10 மாவட்டம் தான் தெலுங்கானா. ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரால மொத்தம் 23ல இவங்களுக்கு 13 வருது, அவங்களுக்கு 10 வருது, பிரிச்சாச்சுன்னு சொன்னா. அதே மாதிரி இன்னைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் மெகாவாட் இந்த சைடு ஆந்திரால பிரிச்சாச்சுன்னா தெலுங்கானாவுக்கு 1543 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி திறன் அங்க இருக்கு. அந்த 10 மாவட்டத்துல அவ்வளவுதான் உற்பத்தி திறன் இருக்கு. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா 7447 மெகாவாட் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வாட்டர் சோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு இங்க கிருஷ்ணாவில் 368 டிஎம்சி வாட்டரும் 1450 டிஎம்சி வாட்டரும் ஆந்திரால இருந்துட்டு இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னா 298 டிஎம்ஸும் 900 டிஎம்சி வாட்டர் மட்டும்தான் இருக்கு. இப்ப அவங்க தனியா பிரிச்சு போனாலும் கூட திரும்பவும் இவங்களை தான் கையேந்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் அந்த தெலுங்கானா இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில அவங்க சோர்சஸை கிரியேட் பண்ணிக்கவே முடியாது. மின்சாரமாகட்டும் நீராகட்டும் எல்லாமே இவங்களோட தான் பண்ணியாகணும். அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கு என்னன்னா எப்படியாவது ஹைதராபாத்தை கைப்பற்றிடலாம். ஹைதராபாத்ல நிறைய தொழில்கள் வளங்கள்லாம் இருக்கு. இந்த தொழில் வளங்களை வச்சு நம்ம மாவட்டங்களை எல்லாம் டெவலப் பண்ணிடலாங்கிற ஒரு கெட்ட நோக்கோடு அந்த பார்வையை பார்க்கறதுனால நோக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. தொழில் வளம் வச்சு முன்னேறணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்படுத்தப்படும் போதே மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜார்க்கண்ட் இதெல்லாம் பிரிச்சதை பார்த்துட்டு இவங்களும் ரொம்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி பேச மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய போராட்டங்கள் இருக்கு. 48ல இருந்தே இருக்கு. இல்ல 48ல இருந்தே இருக்கலாம். நீங்க பொட்டு ஸ்ரீராமுலுன்னு சொல்லி அவருடைய காலத்துல இருந்துதான் இது பெரியதா அவர் உண்ணாவிரதம் இருந்து இதுக்காக மொழிவழி மாநிலத்திலேயே நிக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் என்பது ஹைதராபாத் நிஜாம்ல இருந்தே நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். நீங்க அதுதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் இருக்கும்போது அது ஒரு மன்னருடைய ஆட்சி. அது காங்கிரஸ் கட்சியினுடைய இவங்களுடைய ஆட்சி இருந்த மன்னர் ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளையர்களுடைய ஆட்சி வந்தது. ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்னாடி நம்ம சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திர இந்தியாவை இதெல்லாம் யுனைடெட் பண்ணாங்க. யுனைடெட் பண்ணும்போது அப்ப ஹைதராபாத் மன்னர் அதை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லல, எல்லாமே ஒன்னா தான் கொடுத்தாங்க. இப்ப வல்லபாய் படேல் தான் அதை பேச்சுவார்த்தை நடத்தி அது ரொம்ப லேட்டா கடைசியில தான் அவங்க இணைஞ்சாங்க. மற்ற இடங்கள்லாம் கூட வந்துட்டாங்க. பட் இந்த ஹைதராபாத் மன்னர் இணையும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இவங்க அதை கேட்டாங்க, அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு சார் நீங்க இது அரசியல்ல என்னன்னா இங்க ரெட்டிஸ் அண்ட் நாயுடுஸ் இவங்க 2 பேர் தான் மாத்தி இங்க ஆந்திராவை பொறுத்த மட்டும் சீஃப் மினிஸ்டர்ஸா வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சைட்ல இருந்து யாரும் அந்த 10 மாவட்டங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புகளுக்கு யாரும் வர்றதில்லை. அந்த ஒரே காரணம் தான் சார் இது அரசியல் காழ்ப்புணர்வு. சரியான கோரிக்கை தானே இது. அவங்க மாவட்டத்துல இருந்து அரசியல் பொருளாதாரம் சமூகம் எல்லாம் புறக்கணிக்கப்படுறேன்னு சொல்லி தானே அவங்க அது அவங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க தனிச்சு தானே நின்று இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எம்பி இருக்காங்க, அவங்க எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அதை வச்சு அவங்க ஃபைட் பண்ணி அவங்க மாநிலத்தை அவங்க பகுதிக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே. கண்டிப்பா. மூர்த்தி சார் வணக்கம். இப்ப இவருடைய வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதாவது தெலுங்கானா என்கின்ற தனி மாநிலம் பிரிந்து போனாலும் அவர்கள் ஆந்திராவையே நம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது தனி மாநிலமாக அவர்கள் சுயசார்போடு இயங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சொன்ன வரலாறுலயே கொஞ்சம் பிழைகள் இருக்கு. ஹைதராபாத் மன்னர் நிஜாம் லேட்டா இணைஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதே போல அதற்கு அப்புறம் ஆங்கிலேய ஆட்சி இருந்ததுன்னு சொன்னாரு. அது சரியல்ல. முதல்ல நம்ம நிஜாம் ஆட்சி காலத்துல அவர் நிஜாம் நம்ம இந்தியாவோட சேருவதற்கு விரும்பல. அவர் பாகிஸ்தானோட போய் சேர போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு தெலுங்கானாவில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துறாங்க. 4000 கிராமங்கள் விடுவிக்கப்பட்டன. இதெல்லாம் வளராது. அப்புறம்தான் நம்முடைய இந்தியாவுடைய போலீஸ் படை உள்நுழைந்து அதை இந்தியாவுடைய பகுதியா மாத்துச்சு. விஷயம் என்னன்னா அப்ப இருந்தே அடிப்படையில் 2 விஷயம் என்னன்னா நம்முடைய பழைய சென்னை மாநிலத்தில் இருந்த பகுதிகள் தான் இந்த எனக்கு தெற்க இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களும் அதே போல கடற்கரையோர ஆந்திர மாவட்டங்களும் அவையெல்லாம் பிரிட்டிஷ்காரருடைய நேரடி ஆட்சியில் இருந்ததன் காரணமாக அன்றைக்கு அவை கொஞ்சம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் அதே சமயத்தில் நிஜாம்கிட்ட இருந்தது முழுக்க ஒரு நிலப்பிரபுத்துவ முறையில் மிகுந்த கிராமப்புறமாக நவீனமயமடையாத சூழ்நிலை இருந்தது. அது அப்படியே தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. எஸ்ஆர்சி சொன்னாங்களே, எஸ்ஆர்சி அமைக்கும் போதே கூட அந்த மாநில அளவிலான அந்த கமிட்டி ஆர்கனைசிங் கமிட்டி என்ன சொல்லிச்சு அப்படின்னா முதல்ல ஒரு எலெக்ஷன் வச்சுக்கலாம். எலெக்ஷன்ல
இந்த ஹைதராபாத் நிஜாம் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கு தெலுங்கானா என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கவங்க 2/3 பகுதி ஓட்டு ஆந்திராவோட சேர்ந்து இருக்கணும்னு ஓட்டு விழுந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எப்படி இங்க நமக்கு இங்க தமிழை பற்றி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரோ, இந்தி இணைப்பு மொழியாக, ஆங்கிலமும் இணைப்பு மொழியாக தொடரும் என்று சொன்னாரோ, அதே போல ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மூலமாக நாங்கள் தெலுங்காவை பாதுகாப்போம் என்ற அக்ரிமெண்ட் மூலமாகத்தான் அதை முதல்ல ரெண்டையும் ஒன்னா இணைச்சாங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணா கமிட்டி ரிப்போர்ட் 2000 வந்தது. அதற்கு முன்னாடி 2 கமிட்டி இருக்குது. 6 அம்ச திட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள், 8 அம்ச திட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள். நீண்ட வரலாறு இருக்கிறது. இதுல அவங்க வாக்குறுதி அளித்த எதுவுமே கடந்த காலங்களில் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படிங்கறதான் உண்மை. ஆகவே ஏற்கனவே அரசாங்கம் அதனுடைய துணை கமிட்டிகள் இவையெல்லாம் என்ன அறிவிச்சாங்களோ அதை வயலேட் பண்ணிட்டு போறதே ஒரு காரணமாக இருக்கும்போது, எங்களுக்கு தனியாக எங்களை பாதுகாப்பதற்கு ஒரு மாநிலம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட போராட்டம், அதிலும் கடந்த 15 ஆண்டுகளாக ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம். அதே போல நீங்க ஒன்று சொல்லும்போது சொன்னீங்க, தேசிய கட்சிகள்லாம் 2 முகம் காட்டுகிறதுன்னு. நம்முடைய மெட்ராஸ் முதல்ல வரும்போது மெட்ராஸுக்கே இந்த பிரச்சனை வந்தது. ஹைதராபாத்திற்கு முதல்ல சென்னை ஆந்திராவும் தமிழ்நாடும் பிரியும் போது சென்னை என்பது மெட்ராஸ் மனதே என்று சொன்னார்கள். அப்போது அங்க இருந்த கட்சியெல்லாம் மெட்ராஸ் எங்களுக்கு வேணும்னுச்சு, தமிழ்நாட்டில் இருந்த கட்சியெல்லாம் சென்னை தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லிச்சு. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சென்னை என்பது அது தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு பிரிவும் சொல்லுது, அதே போல ஆந்திரா பிரதேசத்துடைய பிரிவும் சொன்னது. இப்போதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒட்டுமொத்தமாக தெலுங்கானா என்ற அந்த மாநிலம் உருவாக்கப்படுவதற்கு உண்மையிலேயே பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான, அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்பதால் அதை ஆதரிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் தான் விசாலாந்திரா வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும் என்று மொழிவழி மாநிலங்களுக்காக போராடியவர்கள். ஆனா இன்றைக்கு தனி தமிழ்நாடு வேணும்னே போராடினீங்களா? ஆமா, தமிழ்நாடு என்ற பெயரே வேண்டும் என்று சொல்லி தனி தமிழ்நாடு வேணும்னு பெரியார் போராடினாரு. இல்ல மொழிவழி மாநிலமா போராடினீங்களான்னு கேட்டேன். உண்மையில் திருத்தணியில போராட்டத்திலையும் செங்கோட்டை தாலுகாவையும் கன்னியாகுமரி இணைக்கிறது முன்னணி என்றது ஜீவானந்த் தான், நேசமணின்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது பொருள் புரியுது. தனி தமிழ்நாடுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடுன்னு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தையை விட்டுருங்க. அதாவது பெரியார் சொன்னது. அதாவது நவ கர்நாடகம், விசாலாந்திரா, தமிழ்நாடு, இந்த 3ஐயும் சொல்லி வலியுறுத்தி போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆகவே அதனால நாங்க அந்த அன்றைக்கு ஒன்றாக விசாலாந்திரா வேண்டும். இன்றைக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகை பேர் விசாலாந்திரா என்பதை மறந்துவிட முடியாது. ஆகவே இன்றைக்கு அந்த சமூக ரீதியான காரணங்கள் இருக்கிறது, அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கிறது. ஆனா இதிலும் ஓட்டுக்காக அரசியல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு இன்று இருப்பதனால்தான் இன்றைக்கு இந்த போராட்டம் என்பது மேலும் மேலும் உக்கிரமடைந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சொல்வது என்னவென்றால், அந்த எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது நம்முடைய சீமாந்திரா மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அரசாங்கம் காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு உத்தரவாதம் தந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு உண்மையிலேயே நாங்கள் இந்த 10 ஆண்டு காலம் ஹைதராபாத் இந்த தலைநகரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்குள்ள ஏற்கனவே அதே போலதான் சொன்னது. பஞ்சாப்ல ஹரியானா பிரிந்த போது சண்டிகார் 2க்கும் பொதுவானது, ஆனா அது யூனியன் டெரிட்டரியா இருந்தது. 10 ஆண்டுகளுக்குள் வேறு ஒரு தலைநகரம் உருவாக்கி தருகிறோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வரைக்கும் அங்க தரல. அதை போன்று இல்லாமல் இங்கு விஜயவாடா இருக்கிறது, அதே போல வைசாக் இருக்கிறது, பல பெரிய நகரங்கள் நம்முடைய ராயல சீமா பகுதியில், அதே போல விசாலாந்திரா பகுதியில் இருக்கிறது, இந்த சீமாந்திரா பகுதியில் இருக்கிறது. இதுல மத்திய அரசாங்கம் மிகுந்த குறிப்பாக என்ன காரணத்திற்காக சீமாந்திரா மக்கள் போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்து அவற்றை நிறைவேற்றுவதற்கு முயல வேண்டும். கடந்த 50 ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்க காரணத்தினால் தெலுங்கானா உருவாகி இருக்கிறது. அதையும் அந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக. அதாவது தேசிய கட்சிகளுக்கெல்லாம் 2 முகம் இருக்கிறது என்று நான் வைத்த விமர்சனத்தின் பலனாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற தேசிய கட்சிகளிலிருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கிறது உங்களுக்கு விளக்கம் சொல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா. காமாட்சி நாயுடு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சீனிவாஸ் ரெட்டி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், எங்க தலைவர் கடந்த 3 நாளுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஆந்திர பிரதேஷ் சமைக்கியமா இருக்கும், யுனைடெடா இருக்கணும்னு நாங்க போராட்டி இருக்கிறோம். எங்க கட்சி போராட்டி இருக்கிறது. எங்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் கூட ரிசைன் பண்ணியிருக்காங்க, சமைக்கியமா வேணும்னு சொல்லி. ஆனா இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஆளுங்க துஷ்ட புத்தியோட இங்க
இங்க ஓட்டு பிரிஞ்சுட்டேன்னா டிஆர்எஸ் ஓட சேர்த்துட்டு நாளைக்கு கட்சி ராகுல் காந்திని பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரணும் அனு ஒரே ஒரு நோக்கத்துக்காக பிரிக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது ரொம்ப தவறானது. எதுக்குன்னா இப்போ கோல் மைன்ஸ் எல்லாம் நாங்க எதுக்கு போராட்டம் செய்யறோம்னா கோல் மைன்ஸ் எல்லாம் தெலுங்கானால இருக்கு, பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆந்திரால இருக்கு, ராயல சீமாந்திரால இருக்கு. வாட்டர் வந்து தெலுங்கானா மூலமா வரணும். கோதாவரி ரிவர் இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், தெலுங்கானா ஏற்கனவே நம்ம நாட்டில் தமிழ்நாடுல ஆல்மட்டி பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு, மகாராஷ்டிரல பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து போராட்டி தான் இருக்கிறோம். புதுசா இது பிரிஞ்சனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து யோசனை பண்ணி சமைக்கமா இருக்கிறதுக்கு யோசனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க பார்ட்டி வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்கிறது. ரெண்டாவது, ராயலசீமால வந்து நிறைய மைன்ஸ் இருக்கு, ஐரன் ஒரு மைன்ஸ் எல்லாமே இருக்கு, தெலுங்கானால கிடையாது. சீமாந்திரలో இப்போ கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் ஏசியாலவே நம்பர் 1 போர்ட் வந்திருக்கு. வைஜாக்ல போர்ட் இருக்கு. இதெல்லாம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அங்க வந்து அது கிடையாது. தெலுங்கானா எப்படி பேக்வர்ட் பிளேஸா இருக்கோ ராயலசீமா கூட அதே மாதிரி பேக்வர்ட் பிளேஸ் இருக்கு. நாங்க என்ன போராட்டி இருக்கோம்னா இப்போ ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு இந்த பேக்வர்டு ஏரியாக்கு எல்லாம் ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு நல்லா முன்னேற்றம் கொண்டு வந்துட்டு நல்லா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது, ஹைதராபாத் விட்டுட்டோம்னா இன்னைக்கு ஹைதராபாத் மாதிரி ஒரு நகரம் ஏற்பாட்டு பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் கோடி ரூபாய் வேணும். இன்னைக்கு எதுக்கு உருவாக்கணும்? அதான் ஆல்ரெடி இருக்கு. எங்க ஹைதராபாத் நம்மது கிடையாது இல்லையா? சீமாந்திரா பிரிஞ்சுட்டான்னா ஹைதராபாத் வந்து தெலுங்கானாக்கு போகுது. எங்களுக்கு சீமாந்திரா ஆளுக்கு எங்க இருக்கு? ஸ்டேட் கேபிட்டல் எங்க இருக்கு? ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்து போயிட்டோம். இங்க தமிழ்நாடுல இருந்து நாங்க பிரிக்கும் போது சென்னை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்னூல்னு சொல்லிட்டாங்க. கர்னூல்ல சென்னை டிமாண்ட் இன்னும் கூட உங்க மனசுல இல்ல எதுக்கு சொல்றேன்னா அது செப்பரேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு நீங்க பாருங்க. இப்போ கர்னூல்ல கேபிட்டல் பண்ணணும்னு சொன்னாங்க, அங்க செலவு பண்ணிட்டாங்க, அது சரியா வரல. அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ஹைதராபாத் கொண்டு போயிட்டாங்க. ஹைதராபாத் கொண்டு போன அப்புறம் இத்தனை வருஷமா வந்த ப்ராஃபிட் எல்லாமே ஸ்டேட் ஜெனரேட் ஆன ப்ராஃபிட்ஸ் எல்லாமே கொண்டு போய் ஸ்டேட் கேபிட்டல்ல போட்டாங்க. எல்லாரும் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கட்டும், பிசினஸ் மேன்ஸ் இருக்கட்டும், எல்லா பொதுமக்கள் எல்லாருமே ஸ்டேட் கேபிட்டல்ல ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் போடலாம், ஒரு ஃபேக்டரி. தெலுங்கானாக்கு போவது மூலமா அந்த இடம்லாம் வீணா போயிருங்கிறீங்களா? ஆமா, தெலுங்கானாக்கு போகுது. அந்த ஹைதராபாத் சிக்கந்தராபாத் தெலுங்கானால இருக்கு. அது தெலுங்கானா போனனால எங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிட்டி கேபிட்டல் பண்ணணும்னா அந்த முதலீடுகள் வீணா போயிருங்கிறீங்களா? அந்த முதலீடுகள் ஆமா. இப்போ இது முடிவு எடுத்த உடனே 50% ரியல் எஸ்டேட் ரேட் வந்து குறைஞ்சு போயிடுச்சு. ஹைதராபாத்ல 50% ரேட் குறைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்க அங்க. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து எங்க தனியா வேணும்ன்றாங்க. இங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. புதுசா இப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, ஆனா ஆந்திராக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கடந்த 2 இயர்ஸாக. ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை, கவர்மெண்ட்ல ஸ்டெபிலிட்டி இல்லாதனால இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இதே மாதிரி 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் கோடி ரூபாய் வேணும் அந்த மாதிரி கேபிட்டல் பண்றது அப்படின்னு. ஹைதராபாத்தை நம்பிதான் அந்த ஒட்டுமொத்த ஆந்திரமும் இருந்தது. இப்போது ஃபுல்லா எங்களுக்கு இழப்பாயிருச்சுங்கிறாங்க. அவருடைய சீனிவாச ரெட்டி வாதத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் பெரிய கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த தெலுங்கானா பிரச்சனையை பற்றி ஆதியோடு அந்தமாக நாம் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது உங்களுடைய தொலைக்காட்சியிலே 2 முறை வாதம் செய்திருந்தாலும் கூட பழைய வரலாறு தெரியாத புதிய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியாது. ஹைதராபாத் பிரச்சனை மட்டுமல்ல, தெலுங்கானா பிரச்சனை என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. ஹைதராபாத் நிசாமுடைய ஆட்சி என்று சொல்வது தெலுங்கு பகுதி மட்டுமல்ல. ஹைதராபாத் நிசாமுடைய ஆட்சியிலே வட கர்நாடகாவுடைய பகுதிகள், கன்னடம் பேசுகின்ற பகுதிகள் 4 மாவட்டங்கள் இருந்தது. மராட்டியம் பேசுகின்ற மாவட்டங்கள் அங்கே இருந்தது. ஆகவே தெலுங்கு பேசும் பகுதிகள் இருந்தது. இவர்கள் 3 சேர்ந்துதான் ஹைதராபாத் சமஸ்தானமாக இருந்தது. நண்பர் காமாட்சி நாயுடு சொன்னது போல முதலிலே ஹைதராபாத் நிஜாம் நம்மோடு சேரவில்லை. அப்போது என்ன பிரச்சனை என்றால், வெள்ளைக்காரர்கள் நம்மை விட்டு போகும்போது ஒரு ஷரத்தை வைத்து விட்டு போனார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற ஏ பிரிவு ராஜ்யங்கள் இந்திய அரசோடு இருக்கும். இந்த பி பிரிவு ராஜ்யங்கள் என்று சொல்லுகின்ற சமஸ்தானங்கள் விரும்பினால் இந்திய யூனியனோடோ அல்லது பாகிஸ்தான் யூனியனோடோ
அல்லது தனித்தோ இருக்கலாம் என்று ஒரு விஷமத்தை பிரிட்டிஷ் அரசு செய்துவிட்டு போயிற்று. அதை வைத்துக் கொண்டு தனி ராஜ்யமாக நாங்கள் இருப்போம், இல்லை என்றால் பாகிஸ்தானோடு சேருவோம் என்று ஹைதராபாத் நிசாம் சொன்னார். அப்போது காங்கிரஸ் கட்சி அல்ல, ஹைதராபாத்திலே இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி என்பது ராமகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலே இருந்தது. அவர் மாபெரும் தலைவர். அவர் சுதந்திரத்திற்காக போராடினார். ஹைதராபாத்தை இந்திய யூனியனோடு தான் இணைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது சொன்னபோது தெலுங்கு பகுதிகள் மட்டுமல்ல, கன்னட பகுதிகள், மராட்டிய பகுதிகள் அத்தனையும் சேர்ந்து வந்தன. அந்த ராமகிருஷ்ண ராவ் மாபெரும் தலைவர் என்பதற்கு அவர் உருவாக்கிய தலைவர்களை பாருங்கள். தெலுங்கு பகுதியிலே இருந்து நரசிம்மராவ் அவருடைய அமைச்சரவையில் இருந்தார். கன்னட பகுதியில இருந்து அவர் உருவாக்கியவர் நிஜலிங்கப்பா அங்கே இருந்தார். அங்கே மராட்டிய பகுதியில இருந்து எஸ் பி சவான் இருந்தார். ஆகவே மாபெரும் தலைவர்கள். அவர்களெல்லாம் பிறகு பிரிந்த போது இந்த மாநில முதலமைச்சராகவும் அல்லது பிரதம மந்திரியாகவும் ஆனவர்கள் எல்லாம் அந்த ராமகிருஷ்ண ராவுடைய தலைமையிலே இருந்தார்கள். அப்போதுதான் ஃபசல் அலி தலைமையிலே ஒரு கமிட்டி மாநில பிரிவினை மொழிவாரி மாநிலத்திற்காக பிரிப்பதற்கு ஒரு கமிட்டியை போட்டார்கள். அதிலே 3 உறுப்பினர்கள், ஃபசல் அலி தலைவர், ஹிருதிநாத் குன்ஸ்ருவும் KM பணிக்கரும் அதிலே உறுப்பினர்கள். அந்த கமிட்டி ஏகமனதாக தெலுங்கானாவை பிரிக்க வேண்டும் என்று சொன்னது. ஏனென்றால் அது நீண்ட நெடிய போராட்டம். ஆகவே தெலுங்கானாவில் இருக்கின்ற மக்களும் தெலுங்கானா தனியாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே தெலுங்கானா பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு திருத்தத்தையும் சொன்னார்கள். 5 ஆண்டுகள் தெலுங்கானா தனி ராஜ்யமாக இருந்த பிறகு அங்கே தெலுங்கானாவிலே இருக்கின்ற சட்டமன்றம் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆந்திரத்தோடு சேரலாம் என்று சொன்னார். விசாலாந்தரா என்று சொன்னார்கள். அப்போது ஆந்திராவோடு சேர வேண்டும் என்று சொன்னார். சேரலாம். அதற்கு தெலுங்கானாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிலே 3/2 பங்கு உறுப்பினர்கள் வேண்டும் என்று ஃபசல் அலி கமிஷன் அறிக்கை கொடுத்தது. ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு நினைத்தார், ராமகிருஷ்ண ராவ் நினைத்தார்கள். என்ன என்றால் ஹைதராபாத் நிஜாமினுடைய அந்த கூக்குரல் அதிகமாக இருந்தது. அப்போது காஜி ரசூலினுடைய தலைமையிலே நாங்கள் பாகிஸ்தானோடு சேருவோம் என்று சொன்னார்கள். அதில் என்ன பிரச்சனை என்றால் மக்கள் எல்லாம் இந்துக்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் மன்னர் நிசாம் அவர் முஸ்லீமாக இருந்தார். ஆகவே அது எனது சொத்து என்று அவர் உரிமை கொண்டாடும் போது ராமகிருஷ்ண ராவ் சொன்னார், அப்படி என்றால் தெலுங்கு சகோதரர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அது அந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி. அதற்கு பின்னாலே ஒன்றுபட்ட ஆந்திரமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நினைத்தார்கள், காங்கிரஸ்காரர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கூட தெலுங்கானா பகுதி மக்கள் அதற்கு சாதகமாக இல்லை. ஆகவே தெலுங்கானா பகுதியில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் ஆக்கி பார்த்தார்கள். நரசிம்மராவ் முதலமைச்சராக ஆனார், வெங்கல்ராவ் முதலமைச்சரானார், சென்னாரெட்டி முதலமைச்சரானார். அங்கே ஆந்திரத்திலே ஒன்றுபட்ட ஆந்திரத்திற்கு தெலுங்கானாவில் இருந்து வந்த தலைவர்கள் பெரிய பதவிக்கு போனாலும் கூட மக்கள் ஒன்றுபடவே இல்லை. தங்களுக்கு தனி தெலுங்கானா தனிநபர் வளர்ச்சியா மட்டும் பார்த்தாங்க. தனி நபர்களுக்கு அது வளர்ச்சியை ஒழிய தங்களுக்கு வளர்ச்சி இல்லை. நாங்கள் ஒன்றுபடவில்லை, நாங்கள் பிரிக்கிறோம் என்று சொன்னார்கள். முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள், கம்யூனிஸ்ட் கூட சொன்னார்கள், இன்னும் மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மொழிவாரி மாநிலம் என்றால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்ற அர்த்தம் அல்ல. ஹிந்தி பேசுகின்ற பகுதி 5 மாநிலங்களாக இருந்தது. உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, மத்திய பிரதேசம் இருக்கிறது, ராஜஸ்தான் இருக்கிறது, பீகார் இருக்கிறது. அந்த 4 மாநிலங்களும் பிரிந்து இப்பொழுது 8 மாநிலங்களாக பிரிந்து விட்டது. நிர்வாக வசதி மட்டுமல்ல, அது மொழி வாரியாகவும் நிர்வாக வசதிக்காகவும் பிரிந்தது. ஏனென்றால் மொழி மட்டுமே காரணம் இருந்தால் பீகாரும் ஜார்க்கண்டும் பிரிந்திருக்க வேண்டியதில்லை. மொழியே காரணம் என்றால் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரும் பிரிந்திருக்க வேண்டியதில்லை. ஆகவே மொழி மட்டும் காரணம் அல்ல, நிர்வாக வசதி, அந்த பிரதேச வளர்ச்சி, அந்த மக்களுடைய எண்ணம், இவைகளையெல்லாம் காரணத்தில் வைத்துக் கொண்டு பிரிக்க வேண்டும். இப்போது நமது ஆந்திர சகோதரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் போராடுகிறீர்கள் ஒன்றுபட்ட ஆந்திரம் வேண்டும். ஆனால் தெலுங்கானாவிலிருந்து உங்களுக்கு ஆதரவு குரல் கிடைக்கிறதா? உங்களை விரும்பாதவர்கள் மீது திணித்து நீங்கள் காரணங்களை சொல்லி நீங்கள் எங்களோடு இருங்கள் என்று சொல்வது என்ன நியாயம்? அது என்ன ஜனநாயகம்? ஜனநாயகம் என்று சொல்லும் போது அந்த பகுதி மக்கள் விரும்பினாலே ஒழிய நீங்கள் அவர்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது என்ன நியாயம்? இவ்வளவு நாள் இருந்ததே தவறு. ஆனால் அதற்கு காரணங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இப்போது இவர் சொல்லுகின்ற சீனிவாச ரெட்டி சொல்லுகின்ற காரணங்கள் எல்லாம் ஆந்திர மக்களுக்கு ஆந்திர பண முதலாளிகளை வைத்து சொல்லுகிறார்கள். ஹைதராபாத்திலே சொத்து வாங்கிவிட்டார்கள், ஹைதராபாத் எங்களுக்கு போய்விட்டது, இங்கே இருக்கின்ற எங்களுக்கு அந்த கோல் மைன்ஸ் எல்லாம் போய்விட்டது என்று அந்த முதலாளித்துவவாதம் தொழிக்கிறதே தவிர அந்த மக்களுக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகவே அவர்கள் பிரிய வேண்டும் என்று சொல்லும் போது நிர்பந்தமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இங்கேயே போராடி கொண்டு ரயிலை நிறுத்திக் கொண்டு மின்சாரத்தை நிறுத்திக் கொண்டு உங்களையே நீங்கள் அழித்துக் கொண்டிருப்பது எந்த வகையிலே புத்திசாலித்தனம், எந்த வகையிலே நியாயம்? அங்கே இருந்து உங்களுக்கு குரல் தெலுங்கானாவிலே இருந்து 100% உங்களுக்கு வர வேண்டாம்.
ஒரு 10% கூட உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் உங்கள் வாதத்திலே நியாயம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் வரலாம். அத்தனை பேரும் தெலுங்கானா பகுதியில் இருந்து எல்லா கட்சி உறுப்பினர்களும், காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கானா ராஷ்டிர சமிதியாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சி உறுப்பினர்களும் தனியாக பிரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது பிரிந்து போக கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இருக்குது. கண்டிப்பாக. ஒரு இடைவெளிக்கு பிறகு நமது திறன்பட பேசு வாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிவதற்கான நியாயங்கள் இருக்கிறது என்கின்ற வாதமும் வைக்கப்படுகிறது. அதே சமயம் பிரிந்து போகக்கூடாது, இது ஆந்திராவுக்கு பாதிப்பு என்கின்ற இன்னொரு வாதமும் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் தொடர்கிறது. சரி, இப்ப அவரு வச்சு முக்கியமான அந்த மக்களுக்கான தேவையை அந்த மக்கள் கேட்கறாங்க, அவங்கள போராடாதீங்க, உங்களுக்கு மாநிலம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிறாரு அவர். அதான் காங்கிரஸ் ஒரு அண்ணா கேட்கறது நியாயமானு கேட்டார். பிரிக்கிறது தான் கரெக்டு, சமைக்கமா இருக்கக்கூடிய யுனைடெடா இருக்கிறது நியாயமான்னு கேட்டார். நான் ஒரு கேள்வி அவர் கேட்கலாம், அந்த மக்கள் எங்களுக்கான மாநிலத்தை கேட்டார், என்ன நியாயம்னு கேட்டாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்போ ஓட்டுக்காக நீங்க எவ்வளவு செய்றீங்களே, உத்தரப்பிரதேஷ் எவ்வளவு பெரிய இது ஸ்டேட், நீங்க அங்க 3-4 பிரிக்கல. ஆந்திர பிரதேஷ் வந்து 23 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு, இது மட்டும் நீங்க பிரிக்கணும்னு பாக்குறீங்களே, ஏன் உத்தரப்பிரதேஷ் பிரிக்கல? இது நியாயமா? இது நியாயமா நீங்க சொல்லுங்க. அதனால இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் எங்க தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இப்போ உண்ணாவிரதம் இருந்துட்டு எப்ப சமைக்கமா இருக்கணும்னு தான் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறார். இது நடக்கும், சமைக்கமாவது இருக்கும், எதுவும் பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாதுன்னு என்னோட கருத்து. எங்க YSRCP மூலமாக நான் சொல்றேன், இது வந்து காங்கிரஸ் பார்ட்டினால முடியவே முடியாது, இது பிரிக்கவே முடியாது. இது வந்து ஹை டிராமான்னு நான் நினைக்கிறேன். இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் நினைக்கிறீங்க? அது சொல்ல வரேன். TRS ஓட சேர்ந்து, ஏன்னா காங்கிரஸ் வந்து 0 ஆகி போச்சு ஆந்திர பிரதேஷ்ல. சொல்ல போனா காங்கிரஸ் 0 ஆகி போச்சு. இப்போ இது அங்க ஒரு 10-15 சீட்டோ எடுத்துக்கணும்னா TRS ஓட சேர்ந்து மெர்ஜ் பண்ணிட்டு அந்த 10 சீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால இந்த இதெல்லாம் கூட பண்றாங்க. ஏன்னா தலைவர் வந்து ராஜசேகர் ரெட்டி அந்த காலத்துல சொன்னாரு, மேனிபெஸ்டோல போட்டாங்க, தெலுங்கானா உங்க கட்சி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வர வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இப்பத்துக்கு கிடையாது, வரமாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இல்ல, இப்ப அவரு சந்திரபாபு நாயுடு பிஜேபி காங்கிரஸ் தான் சேர போறீங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நாங்க சொல்றோம் சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட போறாரு, நான் சொல்றோம் TRS வந்து காங்கிரஸ்ல சேர போறதுன்னு சொல்றோம். அது CPM கூட போறாங்க. இப்போ நமக்கு விவாதம் வந்து கூட்டணி பத்தி இல்ல, நம்மளுடைய விவாதம் வந்து இப்ப தனி தெலுங்கானா வேணுமா வேண்டாமா. தனி தெலுங்கானா எங்களை பொறுத்த மட்டும் வேண்டாம். ஐயா சொன்னாங்க தனி தெலுங்கானா வேணும், அந்த மக்கள் வந்து 10% மக்களாவது அதை ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டாரு. ஐயா எப்ப ஓட்டெடுப்பு நடத்தினாரு? எந்த ஓட்டெடுப்பு நடத்தி அங்க வந்து அந்த மக்கள் வேண்டாம், நாங்க வந்து தனியா தான் இருக்கணும்னு எப்ப சொன்னாங்க? அப்ப வேணா ஒண்ணு வச்சுக்கலாம், வேணா அரசாங்கத்தை கேட்போம், மறுபடியும் அங்க வந்து தனி தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்துவோம். அவங்களுக்கு தனி தெலுங்கானா வேணுமா இல்ல யுனைடெட் வேணுமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அப்புறம் முடிவு பண்ணிட்டோம். அது எதுக்கு இப்ப ஒரு உடனடியா அவசரப்பட்டு உடனே ஒரு அமைச்சரவையை கூட்டி உடனே ஒரு அலௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஓட்டெடுப்பு நடத்துவோம். இது ஏற்கனவே நேரு காலத்திலேயே போட்ட திட்டம் தானே இது. நீங்க இன்னைக்கு நேத்து செஞ்ச சமாச்சாரம் இல்ல. ஓட்டெடுப்பு நடத்தி மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அந்த கருத்தை கேட்டுக்கோன்னு சொன்னாங்க. அப்ப மெஜாரிட்டி பார்ப்போம், ஓட்டெடுப்பு நடத்துவோம். ஆனா இந்தியா போன்ற அமைப்புல இது போன்ற மாநில மக்களுடைய கோரிக்கை வரும்போது என்னைக்குமே ஒரு விஷயம் ஓட்டெடுப்பு நடத்திருக்காங்க. இல்ல ஐயா, ஒரு விஷயம் இங்க சரித்திரத்தில் இருங்க, இந்திய சரித்திரத்தில் மாநிலங்களுடைய எல்லை கோடுகள் பலமுறை மாற்றி போடப்பட்டிருக்கின்றன.
எப்போது ஓட்டெடுப்பு நடத்தினார்கள்? மாநில அப்ப சீரமைப்பு அது- அதான் மாநில சீரமைப்புங்கிறது வேற. இல்ல, மாநில உத்தரப்பிரதேச சீரமைப்புங்கிறது வேற, மாநில பிரிவினைங்கிறது என்பது வேற. உத்தரப்பிரதேச ஏன் நீங்க பிரிக்கிறதுக்கு முடிவு எடுக்கலையா? ஏன் பிரிக்கப்படல? மாயாவதி சொல்றது இருங்க. அசம்பிளியில பாஸ் ஆயிடுச்சு, அது ஒண்ணு மாயாவதி சொல்றேன். சொல்லிட்டாங்க. இல்ல, ஒண்ணு நீங்க ஏன் ஒத்துக்கல சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட் பிரிஞ்சிடுது. ஆனா அதற்கு பின்னால மாயாவதி உத்தரப்பிரதேசத்தை 4ஆக பிரிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற கட்சி அதற்கு ஆதரவாக இல்லையே. சரி, சமாஜ்வாதி கட்சி ஆதரவாக இல்லையே. தீர்மானம் போடலையே. அல்லது உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திர பிரதேஷ் கூட ஆந்திர பிரதேஷ் சிஎம் கூட அதே மாதிரி தான் இருக்காரு இப்போ. நான் கேட்கிறேன், மாநிலம் பிரிந்து போவதை மக்கள் தீர்மானிக்கணுமா, அரசியல் கட்சிகள் தீர்மானிக்கணுமா? மக்கள் தான் மக்கள் தான் தீர்மானிக்கணும். இல்ல, அந்த தெலுங்கானா மக்கள் அந்த பிரிஞ்சு தெலுங்கானா போறதான மக்கள் சொல்றாங்க. தெலுங்கானா மக்கள் யார் சார்? மக்கள் யார் சொன்னா? அரசியல்வாதி தான் அங்க சொல்றானே தவிர அடிப்படை மக்கள் சொல்ல மாட்டாங்க. தெருவுல நின்னு எங்க- போராடினாங்க. சார், நீங்க அதை சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செய்து சொல்லாதீங்க. தெலுங்கானால வந்து சார், மாணவர்கள் அப்படி டீ மக்கள் குடிச்சாங்க. வந்து உத்தியமம்ல இல்ல சார். இந்த அஜிடேஷன்ல மக்கள் கிடையாது, லீடர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. நீங்க நல்லா பாருங்க, இப்ப மாணவர்கள் பாத்தீங்கன்னா, தூண்டி விட்டாங்க. கண்டிப்பா. சீமாந்திரல வந்து மூர்த்தி கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இப்ப இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் உள்ள மக்கள் யாரும் தெலுங்கானா தனிமாநிலத்தை கேட்கவில்லை, சில அங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் தான் அவர்களை வைத்து விளையாடுகிறார்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தெலுங்கானா மக்கள் கடந்த 50 ஆண்டுகளாக போராடுறாங்க. இப்போ சீமாந்திரா மக்கள் இப்பதான் போராடுறாங்க. அப்ப எது யாரை தூண்டி விட்டது? இந்த சார், கேஸ் 50 ஆண்டு காலமா யாரு போராடினது? 50 ஆண்டு காலமா மக்கள் போராடினாங்களா? அரசியல்வாதி அரசியல்வாதி போராடினாங்களா? போராடினாங்களா? அரசியல்வாதி தான் போராடினா. தெலுங்கு- நீங்க தவற எங்க பாருங்க, நீங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. மக்கள்ங்கிறது இயக்கங்கிறது வேற, அரசியல்வாதி இயக்கங்கள்ங்கிறது வேற. மக்கள் தான் அரசியல்னு சொல்லாதீங்க. அரசியலை தனியா வைங்க, மக்களை தனியா வைங்க. ஓட்டு போட மட்டும்தான் மக்களை உபயோகப்படுத்துறீங்களே தவிர மற்ற நேரங்கள்ல மக்களை நீங்க உபயோகப்படுத்துறதே கிடையாது. ரொம்ப மன்னிக்கணும். ஏன் ரொம்ப ஓட்டெடுப்பு நடத்துங்க. இப்ப இல்ல, நான் என்ன சொல்றேன், அதாவது இல்ல, கொஞ்சம் இருங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியும் இந்த தெலுங்கானா பிரச்சனையில கடந்த 20 ஆண்டுகளாக என்னென்ன நிலை எடுத்திருக்கிறதுன்னு கிழிச்சு போட்டோம்னா அது அது நல்லா இருக்காது. இந்த விவாதத்தை வந்து வேற பக்கம் எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால மக்களுக்கு யாரையும் நாடி பிடிச்சி பார்த்து இவர் கணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உண்மை என்னவென்றால், இப்ப அவரு இப்பதான் பேசும்போது ஸ்ரீனிவாசன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க ஏராளமா கொண்டு போய் ஹைதராபாத்ல போட்டோம், அதனால அதெல்லாம் என்ன ஆகுறது, இப்ப ஏற்கனவே ரியல் எஸ்டேட் வேலை குறைஞ்சு போச்சு, அதனால நாங்க என்ன பண்ண முடியும், எங்கிட்ட இருக்குது விஜயவாடா இருக்குது, எங்கிட்ட வந்து திருப்பதி இருக்குது, எங்கிட்ட மற்ற பெரிய ஊர்கள் இருக்குது, எங்கிட்ட தான் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ண, மின்சார உற்பத்தி பண்ண முடியும், எங்கிட்ட தான் விளைநிலம் இருக்குது, ஆகவே எங்களை நம்பித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்பிதான் இருக்கணும்னு சொல்ல சார். இருங்க இருங்க ரெண்டு பேரும் அங்க வந்து மைல்ஸ் இருக்கு, எங்க வந்து உற்பத்தி இருக்கு. என்னை சொல்லி ரெண்டும் முடிக்க விடுங்க. சேர்ந்தாதான் ஸ்டேட் வந்து டெவலப் ஆகும்னு சொல்ல வந்தேன். நீங்க நாங்க வந்து சேர்ந்து இருக்கணும். எதுக்காக சொல்றோம்னா, ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்லிட்டோம். கொஞ்சம் இருங்க. இப்ப கடந்த 2 வருஷமாக கொஞ்சம் இருங்க. என்னை சொல்லி- நடக்கிற இது இல்ல, 20 வருஷம் பின்னு வாங்கியாச்சு. அவர் சொல்றது 20 வருஷம் மூர்த்தி சொல்லட்டும். என்னை சொல்லி முடிக்க விடுங்க. முதல்ல நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்க எங்களை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்க சொன்னீங்க. நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதிவாயிருக்கு. இல்லை யாரும் நம்பி இருக்கான்னு சொல்லல. நீங்க சொன்னீங்க, அதாவது இருக்கட்டும், அதோட விடுங்க. அதுக்கு அடுத்து நான் அடுத்த விஷயத்தை என்னை பேச விடுங்க. ஆக இவ்வளவு இருக்குது. இன்றைக்கு வந்து விஜயவாடா வந்து பெரிய நகரமாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லது விசாகப்பட்டினம் பெரிய போர்ட், பெரிய துறைமுகமாக இருக்கிறது என்று சொன்னால், அது ஒன்றும் ஏதோ அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க ஆந்திர மக்கள் உருவாக்கியது அல்ல. அது ஒட்டுமொத்தமான ஆந்திர மக்கள் உருவாக்கியது. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுடைய வரிப்படத்திலிருந்து அது கொண்டு வரப்பட்டது. அதே போல இப்ப ஏதோ நம்ம வந்து தெலுங்கானாவை தனிநாடா பிரிச்சு போயிடணும்னு யாரும் சொல்லல. சென்னை இருக்கிறது. இன்னைக்கு மோடி இங்க வந்துட்டு போனாரு, அவர் சொன்னாரு, எங்க ஊர்ல நான் மினி தமிழ்நாடு அங்க இருக்கு, இந்த ஊர்ல சவுகார்பேட்டை வந்து மினி குஜராத், அங்க அதே போல அங்க ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய சென்னையில மினி குஜராத்தாக சவுகார்பேட்டை இங்க இருக்குது. கிட்டத்தட்ட நம்முடைய சென்னை நகரம் சொல்லப்பட்ட தமிழ்நாட்டுடைய நிதி மூலத்தினுடைய பெருபகுதி இன்றைக்கு குஜராத்தியர்களிடம் இருக்கிறது. எந்த ஊர்லயோ இருந்து மொழி தெரியாத இடத்துல இருந்து வந்தவர்கள் இங்கே நன்றாக தலைமுறையாக வாழ முடிகிறது. ஆனா ஹைதராபாத்துக்கு திருப்பதியில இருந்து போனவங்களும் அல்லது விஜயவாடால இருந்து போனவங்களும் ஏதோ அங்க வந்து வேற மாநிலம் வந்து அவங்க எல்லாம் விரட்டப்படுவார்கள் என்பதும் அவர்களுக்கு வாழ்க்கை இழந்து போவது என்பதும் என்ன விதத்துல நியாயம்? அதே சமயத்தில் 1995 தொடர்ச்சியாக பட்டினி சாவுகளை தெலுங்கானா மக்கள் சந்தித்து வருகிறார்கள், தெலுங்கானா விவசாயிகள் சந்தித்து வருகிறார்கள். போட்ட காசு குறைஞ்சு போகும்னு சொல்ற வேதனை என்பது சரியானதா, அல்லது போட்ட நிலமும் போட்ட விதையும் வீணாகி போய் நான் உயிரை இழக்கிறேன் என்பது பெரிதான விஷயமா? ஏன் ராயலசீமால இல்லையா? இல்ல, ஒப்பீடு, அதாவது எந்த இடத்துல அதிகம் எந்த இருக்கு, இடத்தில் எது அதிக அதிகம் பாதிப்பு ராயலசீமால கூட இருக்கு. அதாவது ராயலசீமால இருக்கு. அதாவது
இன்றைக்கு தெலுங்கானா மக்கள் நாங்க நிறைய பணம் வச்சிருக்கோம், எங்கிட்ட பெரிய துறைமுகம் இருக்கு, எங்கிட்ட நிறைய மின்மயமாய் இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. கடந்த 60 ஆண்டு காலமாக நம்முடைய இந்த உழைப்பின் காரணமாக வந்ததுல அவர்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு சீமாந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான நகரங்கள் இருக்கின்றன. ஆனா நீங்க நம்ம தெலுங்கானா பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்மம், நலகொண்டா, இந்த மாதிரியான வரங்கல் மாதிரியான எல்லாம் நம்ம கோயில்பட்டி, சாத்தூர் மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் இன்றைக்கு இருப்பது அநேகமாக அங்கு ஹைதராபாத் ஒன்றுதான் அங்கு ஒரு பெரிய நகரமாக இருக்கிறது. அதுல தலைநகரமாக இருப்பதற்கு இன்னும் 10 ஆண்டு காலம் தொடர்வதற்கும் இப்ப புதிதாக வரும்போது அதற்கான வழியும் தரப்படுகிறது. காங்கிரஸ்காரர்கள் செய்திருப்பதில் இதில் அரசியல் நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. அரசியல் நோக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் நோக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் நோக்கங்களை மட்டுமே முன்னிறுத்திக் கொண்டு தெலுங்கானா மக்களுடைய சமூக, பொருளாதார, அரசியல் பிரச்சனைகளை பின்தள்ளுவது என்பதும் அவருடைய ஏழ்மையை போக்குவதற்கு இந்த தேசம் எந்த விதத்திலும் முன்முயற்சி எடுக்கக்கூடாது என்பதும், நாங்களும் வேணும், எங்களை நம்பியே இருக்க வேண்டும், நாங்கள் நினைத்தால் அவர்களுக்கு தருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகார போக்கும் சரியானதல்ல. நீண்ட காலத்திற்கு பிறகு முன்னராக எடுக்க வேண்டிய முடிவு கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு தெலுங்கானா மக்களும் அதே போல மற்ற சீமாந்திராவில் இருக்கக்கூடிய மக்களும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்ற முறையில் ஒருவருக்கொருவர் எப்படி நம்முடைய புதுச்சேரியும் தமிழ்நாடும் சேர்ந்து இருக்கிறதோ அதே போல ஒன்று சேர்ந்து பயணப்பட முடியும். அவர்கள் ஒரே மொழியை சேர்ந்தவர்கள். ஆகவே மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒன்று சேர்ந்து இருக்க முடியும். உண்மை என்னவென்றால் அவர்களை ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு தருகிறோம், அவ்வளவுதான். சார், இந்தியாலோ நீங்க ஒன்னு சொன்னீங்க, இந்தியாலோ ஒரு சென்னை நகரம் தான் எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். தெலுங்காலும் பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. இங்க தமிழ்நாடுல மட்டும்தான், சென்னையில மட்டும்தான், மத்த எந்த ஸ்டேட்லயும் அந்த மாதிரி கிடையாது சார். ஏன்னா இங்க இருக்க அங்க நெல்லூர்ல இருக்கிறவங்க வந்து ஹைதராபாத் போகணும்னா நீங்க ஏன் வந்தீங்க, இங்கிருந்து எல்லாம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க டிஆர்எஸ் காரு. அது நீ உங்களுக்கு தெரியலையா? நாங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் ஹைதராபாத் போகணுமா? நாங்க சென்னை அப்படி கிடையாது. சென்னை வந்து எவ்வளவு பீஸ்ஃபுல்லான சிட்டி இந்தியாலவே, நான் வந்து பெருமையா சொல்றேன் நானு. ஆனா ஆந்திரால அப்படி கிடையாது. அவரு படிச்சுட்டாரோ இல்லையோ பேப்பர்ல பார்க்க சொல்லுங்க. டிஆர்எஸ் அத்தியட்சர் கே சந்திரசேகரா பேசுறது எல்லாம் பார்க்க சொல்லுங்க. என்ன சொல்றாங்க அவங்க? ஆந்திரால சீமாந்திரால எல்லாம் ஹைதராபாத்ல இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடணும், இங்க இருக்க கூடாது அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்க. ஏன் சார் சென்னையில அந்த மாதிரி, மெட்ராஸ்ல அந்த காலத்துல அப்படி நடந்ததா? யாரோ சொன்னாங்களா? சென்னையில வச்ச டிமாண்ட், சந்திரசேகர ராவ் வச்ச டிமாண்டே விட்டுட்டு ஓடி போகணும். இங்க பாருங்க மிரட்டுறாங்க. நாங்க வந்து ஒரே ஸ்டேட்டுக்கு போகும்போது நாங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டே போகணும். அதுல நம்ம என்ன என்ன பேசுறோம்? சீனிவாச ரெட்டி சில ஐயங்களை கிளப்பினார்கள், சில குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பாராட்டும் சொன்னார்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அந்த அவருடைய பார்வையை கடந்த காலத்தில் செலுத்த வேண்டும். கடந்த காலத்தில் ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்றாக இருந்த போது, அந்த ஒன்று பெற்ற மதராஸ் ராஜதானியாக இருந்த போது தெலுங்கு பகுதிகள் பிரிய வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது. அதை தெலுங்கு பகுதி மக்கள் மட்டுமன்றல்ல, சென்னை அசம்பிளி, அன்றைய மதராஸ் அசம்பிளியை தீர்மானமாக நிறைவேற்றியது. ஆனால் பிரிவதற்கு இருந்த ஒரே தொல்லை மதராஸ் மனதே என்று அங்கே இருக்கின்ற அப்போது இருந்த தெலுங்குக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பொட்டி ஸ்ரீராமனுடைய உண்ணாவிரதம் கூட ஆந்திரா பிரிய வேண்டும் என்பது மட்டுமல்ல, மதராஸ் மனதே என்ற தெலுங்குக்காரர்களுடைய கோரிக்கையை வைத்து தெலுங்கை மையமாக வச்சு தெலுங்கினுடைய தலைநகரமாக சென்னை நகரம் இருக்க வேண்டும் என்று, சென்னை நகரம் உள்ளிட்ட ஆந்திரா பகுதிகள் வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னாலே சென்னை நகரையே இரண்டாக பிரித்துவிட்டு வட சென்னையை ஆந்திரத்திற்கும் தென் சென்னையை தமிழ்நாட்டுக்கும் கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் அதை ஒரு யூனியன் பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த நேரத்திலே அதற்கு நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கர்னூலை பொதுமக்கள் கருத்து. வணக்கம், திறன்பட பேசு சார். வணக்கம் சார், ஊட்டியிலிருந்து பேசுறேன். வணக்கம், ஊட்டியிலிருந்து யார்? விஜயனா? இல்ல சார், கிருஷ்ணன், ஊட்டி. வணக்கம், சொல்லுங்க கிருஷ்ணன். நம்ம தொடர்பட்டா பக்கத்துல நம்ம வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. தொடர்பட்டா வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். தொட்டப்பட்டாவில் இருந்து சொல்லுங்க சார். இப்ப ஒரு குடும்பத்துல கூட்டமா இருக்கோம், நம்ம குடும்பத்துல கூட்டமா இருக்கிறோம், வீடு பத்தல, சரி இல்லையா? ஆமா ஆமா. அப்ப ஒரு பையனை தனியா தான் அனுப்பணும். சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இப்ப வந்து தனி மாநிலம் கேக்குறாங்க. அதுல என்ன தவறு?
கண்டிப்பா தேவைப்பட்டால் அந்த வசதிக்கு ஏற்ப ஒரு தனி வீடு கேட்கறதுல தவறு இல்லைங்கிறீங்க. இப்ப ஒரு வீட்டுல வந்து 4 குடும்பம் ஒத்து குடும்பமா இருக்குது. அதாவது வீட்டுல பத்துறது இல்ல. அப்ப ஒரு பையனை தனி வீட்டுக்கு தான் அனுப்பணும். ஆனா குடும்பம் ஒண்ணுதான் வசதிக்காக பிரிஞ்சு போறாங்கிறீங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? கண்டிப்பா கண்டிப்பா தப்புங்க. கண்டிப்பா கிருஷ்ணன் விவாதத்தை தொடர்ந்து பாருங்க. அதாவது கூட்டு குடும்பம் தொடர்ந்து பாருங்க. கூட்டு குடும்பம் தாங்க இந்த நாட்டுக்கு. அவங்க வந்து பார்வையாளர் தான். அவருக்கு பதில் தெரியும். அதுல இல்ல இப்ப நான் பதில் சொல்ல வேண்டிய பாக்கி இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனாலங்க அன்னைக்கு வந்து ஆந்திரா பிரிந்திருந்தா கூட தற்காலிக தலைநகராக தான் கர்னூல் வந்தது. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் விஜயவாடாவை தலைநகராக ஆக்கணும்னு சொன்னாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த சட்டமன்றத்தில் நினைச்சிருந்து தற்காலிக தலைநகராக கர்னூலை வச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு நான் முன்பே சொன்னது போல ராமகிருஷ்ண ராவ் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தெலுங்கானாவில் இருக்கின்ற அந்த ஹைதராபாத்தில் இருக்கின்ற தெலுங்கு பிரதேசத்தையும் சேர்த்து ஹைதராபாத்தை தலைநகராக ஆக்கினார்கள். ஹைதராபாத் தலைநகரான பிறகுதான் நமது ஆந்திர சகோதரர்கள் மதராஸ் மனதை என்ற கோரிக்கை கைவிட்டார்கள். அதுவரை அவர்களுடைய எண்ணம் இங்கே ஆந்திரத்தில் இருந்தாலும் பிரிந்தாலும் கூட மதராஸ் மீது அவர்களுக்கு கண் இருந்தது, உரிமை இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஹைதராபாத் கிடைத்தவுடனே அந்த எண்ணம் போய்விட்டது. இப்போது கூட ஹைதராபாத் இந்தியாவிலே தான் இருக்கிறது. ஏதோ தெலுங்கானா பிரிந்து விட்டால் ஆந்திரத்திற்கு சீமாந்தராவுக்கு அங்கே உரிமை இல்லை என்று அர்த்தம் அல்ல. எந்த மாநிலத்திலும் எந்த பகுதியிலும் யாரும் இருப்பதற்கு உரிமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் பொது தலைநகரமாக சீமாந்தராவனுடைய தலைநகராக தெலுங்கானா தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் மத்திய அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நண்பர் சீனிவாச ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களின் உரிமைகள் நசுக்கப்படும், சந்திரசேகர ராவ் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்போதுமே எல்லா கட்சியிலேயுமே எல்லா வாதத்திலுமே வெறிபிடித்த ஒரு கூட்டம் இருக்கும். அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதற்கு மேலே இந்தியா ஒன்றுதான். ஆகவே அங்கே பாம்பே கூட மகாராஷ்டிரா குஜராத் என்ற 2 மாநிலங்களாக பிரிந்தது. பம்பாயை பொது தலைநகர ஆக்க வேண்டும் என்று சொன்னார்கள், ஆக்கவில்லை. அது மகாராஷ்டிராவுடைய தலைநகரமாக ஆகிவிட்டது. அங்கே இருக்கின்ற குஜராத்திகளுக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது? பம்பாய் நகரத்தில் இருக்கின்ற குஜராத்தி வியாபாரிகள் வியாபாரத்தை மூட்டை கட்டிக் கொண்டு அகமதாபாத்திற்காக சென்று விட்டார்கள். இன்னும் பம்பாயில் இருப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கற்பனையான குற்றச்சாட்டிலே அதை சொல்லி அரசியல்வாதிகள் பாருங்க, சந்திரசேகர என்ன பேசுறாரு பாருங்க. நீங்க அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம், அந்த மக்களுக்கு தான். வழக்கமாக காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகிற குற்றம் சேற்றை வாரி பூசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்களை கூட சீமாந்தராவில் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் ஒன்றுபட்ட ஆந்திரம் என்று சொல்லுகிறார்கள். தெலுங்கானாவில் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் தெலுங்கானா வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி என்பதனாலே அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த பகுதி மக்களுடைய அபிப்பிராய பேதத்தை நாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. பொதுமக்கள் கருத்துக்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். திறன்பட பேசு சார். கோயம்புத்தூர்ல இருந்து ஜவஹர் சார் பேரு. கோவையில இருந்து ஜவஹரா? ஆமாங்க. சொல்லுங்க ஜவஹர். ஐயா வந்து மிகவும் அந்த சைப்பு சட்டை போட்ட ஐயா வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறதாக நான் நினைக்கிறேன். அவர் காங்கிரஸ்காரர் தான். காங்கிரஸ் பேசுவார். தனிப்பட்ட கருத்து அதுவா இருக்கலாம் சார். ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து நம்ம தமிழ்லயே தனி தமிழ்நாடு வேண்டும் சில பேர் கேட்கிறாங்க. அதையும் மட்டும் இவங்க வந்து தப்புன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல நியாயம் சார்? ஒண்ணு. 2வது, ஊட்டியில இருந்து பேசின நண்பர் சொன்னாரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒருத்தர் தனி குடிச்சா போனா என்னன்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், அந்த ஒருத்தர் மட்டும் இருந்து நீங்க 5 பேர் வெளியே போன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அவர் ரெட்டி சார் சொன்னாரு. அதே கருத்தை தான் நானும் சொல்றேன். 5 பேர்த்து நான் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சுறேன், நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றேன். அதான் இப்ப அவரு ஒய்எஸ்ஆர் பண்ணிட்டு இருக்கிற வேலை. இத வந்து காங்கிரஸ் ஓட்டுக்காக பண்ணுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை வந்து வன்மையா கட்டி தோண்டமா. கண்டிப்பா. அதாவது இந்தியா பேசுறேன், கட்சிக்காரனா பேசல. இல்ல அதாவது மலை அடிவாரத்துக்கு மேல இருந்து அவர் வந்து வேணுங்கிறாரு, நீங்க வேணாங்கிறீங்க, அப்படிதானே? இல்ல சார், அப்படி இல்லைங்க. ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவா வேணும். ரஷ்யா மேல துண்டாடுறதுக்கு இந்தியாவை பிளவுபடுத்துறத பத்தி யாரும் பேசலையே. தனி நாடு பேசலையே, தனி மாநிலம் தானே. இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு பண்ற நிலை வந்து நாட்டை சீர்குலைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முன்னால் வந்த நேரம் உங்க வாதத்தை கேட்டிருப்பாரு. தொடர்ந்து நம்ம வாத நிகழ்ச்சியை பாருங்க. இதே மாதிரி கொஞ்சம் நான் பேசுறேன். அதாவது ஆந்திரா வந்து ஒன்றுபட்டு இருக்கணுங்கிறதுக்கு வந்து சீனிவாச ரெட்டி அவருடைய மனசுல பட்டதை சொல்லிட்டாரு. அவர் ஒரு வெள்ளந்தியான நபர். அதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்கணும்.
ஹைதராபாத் வந்து ஆந்திராவுடைய தலைநகரம். நம்ம அப்படிதான் பாக்குறோம். ஆந்திராவுடைய தலைநகரம் முன்னேறி இருக்கு. அந்த முன்னேற்றத்துல யாருக்கு பங்கு இருக்கு? தெலுங்கானாவுக்கும் பங்கு இருக்கு. தெலுங்கானாவுடைய முயற்சினாலதான் அது முன்னேறி இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதிகமான முதலமைச்சர்களே வந்து தெலுங்கானாவை சேர்ந்தவங்க தான் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அப்படிதான் அந்த தெலுங்கானாவுடைய பகுதியே பார்க்கப்பட்டது. பிரதமராகவும் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலத்திலையும் ஒரு பிரதமரே அந்த தெலுங்கானால இருந்து வந்திருக்காங்க. ஆக தெலுங்கானாவுக்கு வந்து எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்பட்டுச்சு, எதுவுமே மறுக்கப்படல. அதைத்தான் அவர் சொன்னாரு. அது அவங்களுக்கான வளர்ச்சியா தான் இருந்தது, மக்களுக்கான இல்ல இல்ல, வளர்ச்சியா. நீங்க தயவு செய்து இங்க பாருங்க, புள்ளி விவரம் சொல்லுது பாருங்க. இங்க வந்து இப்ப தெலுங்கானால வந்து 32% கல்வி அறிவு படைத்த மக்கள் அங்க இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 45% இருக்காங்க. இது யாருன்னா இந்த 45% மக்கள் வந்து கல்வியை வந்து அதிகமா கற்றதுனால இருக்காங்க. அங்க 32% இருக்காங்கன்னா அங்க சரியா கல்வியை கற்றுக்கொள்ளல. கல்வியா கற்கலையா அரசு உங்களுக்கு கல்வி கொடுக்கல? அரசு கல்வி இங்க பாருங்க, அரசை பொறுத்த மட்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாடி எல்லா மாவட்டம் வாரியா இப்ப நீங்க தாலுக்கு லெவல்ல இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். இன்னும் சொல்ல போனா இந்த ஆதார் அட்டை எல்லாம் வந்து வில்லேஜ் லெவல்ல மூர்த்தி சொல்லுங்க சார். அதாவது இங்க நீங்கள் சொல்லுகிறீர்கள் தெலுங்கானா வேண்டும் என்று. தெலுங்கானாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எங்கள் சீமாந்திர பகுதி ஆந்திராக்காரர்களை அவர்கள் அடிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதுக்கு? அது இப்ப சொல்றாங்க, பொதுவாவே எல்லா பகுதியிலையும் ஒரு வெறியை கிளப்புகிற உணர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அது உண்மைதான். ஆனா அதை நம்ம சொல்ல முடியாது, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை மட்டுமே மையமாக வைத்து யாரோ கொஞ்சம் பேர் ஒரு பைத்தியக்கார ரோட்ல போய் 4 புறம் வரவனை அடிச்சாக்க ரோட்டையே காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்குது. அப்படி இல்ல. நீங்க லேண்ட் கனடா ஆர் லீவ் கர்நாடகா என்று பெங்களூர்ல இன்னைக்கு கூட எழுதி போட்டுக்கிறத பார்க்கலாம். ஆனா அங்க தமிழர்கள் இல்லாம போயிடல. மிகப்பெரிய அளவுல பம்பாயில தமிழர்கள் விரட்டப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்காக அங்க தமிழர்கள் இல்லாம போயிடல. தமிழர்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு பெங்களூரும் பம்பாயும் எவ்வளவு வளர்ந்துக்கிறது என்பதை அந்த மாநிலத்து மக்களும் இருக்கிற ஒத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து வெறும் இந்த இனவெறி அல்லது ஒரு வெறித்தனத்தை ஊட்டுகிற பேச்சுக்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து மக்களை கணக்கிடக்கூடாது. அப்படின்னு சொன்னா நீங்க சீமாந்திரா மக்களும் தெலுங்கானா மக்களும் யாரோ ஒருத்தர் சொன்னாக்கா உடனே கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரவன் போறனால வெட்டி கொள்ளுவோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? இந்தியாவில் அந்த மாதிரியான வெட்டி கொள்ளக்கூடிய விஷயங்கள் நடந்த சமயங்கள் எல்லாம் இந்திய மக்கள் அதை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். யாரெல்லாம் அதை நடத்தினார்களோ அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அல்லது நாங்கள் அதை செய்யவில்லை என்று பாவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நான் விஷயங்களை ஒவ்வொன்றுக்குள்ள தனித்தனியா போக விரும்பல. ஆனா சென்னைக்குள்ள வந்து இன்றைக்கு குஜராத்தியர்களும் மற்ற இன மக்களும் நன்றாக வாழ்கிறார்கள் அப்படிங்கறதை ஒத்துக்கொள்ளும் போது, அதே போல ஹைதராபாத் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக ஹைதராபாத் அவ்வாறு இருக்காது என்ற ஒரு முடிவுக்கு வருவது என்பது ஒரு நெகட்டிவ் பாலிடிக்ஸ். அது வந்து ஒரு எதிர்மறையான எண்ணம். அந்த எதிர்மறையான எண்ணம் என்பது சரியல்ல. தெலுங்கு மக்கள் பல்லாண்டு காலமாக அரசு அறிவியல் ரீதியாக வளர்ந்து வந்தவர்கள், பல போராட்டங்களை நடத்தியவர்கள். அதனால அவங்களை அப்படி சொல்லிவிடக்கூடாது. அதே போல நம்ம தெலுங்கானா மக்கள் கல்வி கற்க மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஒரு நியாயமற்ற ஒன்று, ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். கல்வி அறிவு கொடுக்கப்படவில்லை, அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்களே தவிர, நீ தான் நீ பணக்காரன் ஆக மாட்டேங்கிற, நீ வந்து நல்லா வேலை பார்க்க மாட்டேங்கிற, நீ நல்லா படிக்க மாட்டேங்கிற. உண்மையில என்ன உங்களுக்கு பசிச்சா நீங்க தான் சார் சாப்பிடணும், உங்களுக்காக நான் சாப்பிட முடியுமா? சாப்பிடுவதற்கு என்னுடைய தட்டிலே சோறு வைத்து விட்டு நான் சாப்பிடுகிறேனா இல்லையா என்று பார்க்க வேண்டும். தவிர என் முன்னால் வெறும் தட்டை வைத்துக் கொண்டு நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதே வந்து ஒரு அதிகாரத்தனமான ஒரு அரசியல். அந்த அரசியல் தவறான அரசியல். அந்த அரசியல் இருப்பதனால் தான் தெலுங்கானா மக்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்களே தவிர இத்தகைய ஆணவம் இருப்பதனால் தான் அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விட வேண்டும். அடுத்ததாக தெலுங்கானா மக்கள் வந்து இந்த கீழே ஆட்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து கிளம்பி இருக்கிறது. அவர்களுக்கு வந்து இன்றைக்கு வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. இவர்கள் ஒரு விஷயத்தை என்னை விட அந்த 3 பேரும் நன்கு தெலுங்கு அறிந்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய தெலுங்கு சினிமாக்களை பார்த்தவர்கள் என்று சொன்னால் காமெடியன்களாக வருவர்களும் வில்லன்களாக வருவர்களும் தான் அந்த தெலுங்கானாவிலே பேசக்கூடிய அந்த தெலுங்கு ஆக்சென்ட் பேசுறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல வந்து சென்னை தமிழ்ல எப்படி காமெடியன்கள் பேசுறாங்களோ, வடசென்னை தமிழ் அது இப்ப அண்மை காலங்கள் அது கொஞ்சம் உடைவிட்டு இருக்கு. ஆனா முன்ன வந்து காமெடியன்கள் தான் வடசென்னை தமிழை பேசுவார்கள். அதே போல அவர்களை கிண்டல் செய்பவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் சித்தரித்துக் கொண்டிருப்பதை கலாச்சார ரீதியாகவே அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதையெல்லாம் வந்து நான் அவர் கல்வி கற்க மாட்டேங்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வது அவர்களை மனிதப்படுத்துவது, அவர்களுடைய மனிதத்தையே கேவலப்படுத்துவது. தனிமல கோரிக்கைங்கிறது நியாயம் சொல்றீங்க. மிக மிக நியாயமானது. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா பதிவு செய்யுங்க. சேர்ந்து இருக்கிறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம் சார்.
எதுக்குன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் சுகம் இருக்கும்னு ஒரு பரம்பரை தான் இருக்கு. அதனால அந்த சொர்க்கம் அவங்களுக்கா இல்லையே அப்படின்னு கிடைக்கலங்கிறதுனால இந்த போராட்டம் வந்து ஏன் கிடைக்கல? அவங்கதான் சிஎம்மா இருந்தாங்க இத்தனை நாள்ல வந்து, இத்தனை வருஷமா அஞ்சையா இருந்தாரு சார் சொல்ற மாதிரி எல்லாமே சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அவங்க ஆள் இருந்தாங்க. பண்ண வேண்டியது தானே? எல்லா இடத்துலயும் பேக்வர்ட் பிளேஸ் இருக்கு சார். தண்ணி இல்லாத பிளேஸ் ராயலசீமால இருக்கு, ஆந்திராலும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. டெவலப் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணிட்டேன்னா மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ராயலசீமா சீமாந்திரால வந்து இது மக்கள்ல இருந்து வந்த அஜிடேஷன். இது இந்த பொலிட்டீஷியன்ஸும் லீடர்ஸ்ல இருந்து வரல. அதெல்லாம் பெரிய விஷயம், அதுக்கு இது நேரம் போதாது. ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் முன்பே சொன்னது போல சில தலைவர்களுக்கு அது சரியாக இருந்தது. நீண்ட நெடுங்காலம் அங்கே முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லாம் தெலுங்கானா பகுதியில் இருந்து வந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு கடந்த காலத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அங்கே தெலுங்கானாவில் இருந்து அரசு பணிக்கு போதிய ஆட்கள் எடுக்கப்படவில்லை என்பதற்காக முல்கி சட்டம் என்று ஒரு சட்டம் வந்தது. முல்கி சட்டம் என்பது அந்த தெலுங்கானா பகுதியிலே படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அல்லது வீதாச்சாரப்படி சேர்த்துவது என்ற ஒரு சட்டம் வந்தது. அதிலே அவர்களுக்கு என்ன தொல்லை என்றால், அவர்கள் ஆங்கிலத்திலே புலமை பெறாதவர்கள், தெலுங்கிலும் சரியாக புலமை பெறாதவர்கள். தொடர் மூர்த்தி மிக அழகாக சொன்னார். ஆந்திரத்தில் இருக்கின்ற அந்த சினிமா படங்களிலே, தெலுங்கு சினிமா படங்களிலே காமெடியர்கள் பேசுகின்ற உழைந்த தெலுங்கை பேசுகின்றவர்கள் தெலுங்கானா தமிழர், தெலுங்கானாவில் என்று அவர்களை கிண்டல் செய்கிறார்கள் என்ற வருத்தங்கள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் சரி செய்தி. ஆனால் இந்த முல்கி சட்டம் என்பது ஹைதராபாத் பகுதியை, அதாவது தெலுங்கானா பகுதியை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று என்ன நடந்தது தெரியுமா? இங்கே இருக்கின்ற ஆந்திர பகுதியில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் அங்கே போலியான சான்றிதழ்களை பெற்று அங்கே இடத்திற்கு வந்தார்கள். ஆகவே இவை அது கூட கிடைக்கவில்லை. தகுதியும் குறைவாக இருந்தது படிக்காதனாலே. அந்த வந்த பகுதியும் இவர்களுக்கு போய்விட்டது என்ற பல ஆத்திரத்தோடு அவர்கள் ஒன்றுபட்டு நிர்பந்தத்தோடு இருந்தார்கள். ஆகவே அவர்கள் பிரிந்தால் அது தெலுங்கானாவுக்கு நல்லது, சீமாந்தராவுக்கு நல்லது. சிறிய மாநிலங்கள் பிரிந்து அவர்கள் செழுமையாக வந்திருக்கிறது என்பதை தான் சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பயம் வேண்டாம். நிறைய பகுதிக்கு வந்துட்டு போதுமான கருத்து பேசிட்டோம். இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை பொதுவாக எது நமது தேசம், எது நமது மாநிலம், எது நமது இருப்பிடம் என்பதை அரசுகளோ சில அதிகாரிகளோ தீர்மானிப்பதை விட, அரசியல்வாதிகள் தீர்மானிப்பதை விட அங்கு வாழக்கூடிய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இங்கு நடைபெறுகின்ற பிரச்சனையும் அது போன்ற ஒரு பிரச்சனை தான். அதாவது தெலுங்கானா போராட்டம் என்பது மக்களால் நடத்தப்படுவதல்ல, அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு நடைபெறுகிறது என்கின்ற குற்றச்சாட்டை இங்கு வந்திருந்த பிற கட்சியினர், அதாவது தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சியினராக இருக்கட்டும், அவர்கள் திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தெலுங்கானா கேட்கிறார்கள் ஒழிய மக்கள் கேட்கவில்லை என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இங்கு வந்திருந்த காங்கிரஸ் தரப்பும் இந்திய பொதுவுரிமை கட்சி தரப்பும் நீண்ட நெடிய காலமாக இந்த அரசியல் கட்சிகளாம் எழுச்சி பெறாத காலத்திற்கு முன்னால் இருந்தே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையானவை எதுவும் கிடைக்கவில்லை, கல்வி, வளர்ச்சி, பொருளாதாரம் எதுவும் இல்லை என்பதை மனதில் கொண்டு நீண்ட நெடிய காலமாக போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே தெலுங்கானா போராட்டம் இன்று வெடித்து தனி மாநில கோரிக்கையாக இன்று வந்து நின்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் என்கின்ற கருத்தை வைத்திருக்கிறார்கள். இருவேறு கருத்துக்களும் நமது விவாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவு என்ன என்பதை அந்த இரு மாநிலத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்களே தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.